la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணன் இறுக்கி கட்டிப்பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன். நான் முத்தம் கொடுத்து நான் இருக்க கட்டிப்பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு. அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிறார். அந்த படத்துக்கான பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாரி செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாரி செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோட முதல் பதிவை இது வரைக்கும் அடித்தது சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதாண்டா செக்ஸு அப்படின்னு நினைச்சு அடித்த மாதிரி இருக்கு இந்த படம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாரி செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னு உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு, தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப சந்தோஷண்ணே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு டிஃபன் பாக்ஸை, இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதனமும் ஒரு உருண்டை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிட்டு இருப்பானுங்க. நாங்களும் கை நீட்டிகிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துக்க ரொம்ப பச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பாபா இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எவன் 1லேருந்து 5க்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்போ டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம டீச்சரை அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போக நான் போகிறேன், எனக்கு தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளிங்க பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து நின்ற காலன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே. உண்மைக்கானே அத்தனை கைகள் வந்து அவளும் கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சொல்லி சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அது இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது.
அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போகிறேன், அவ்வளோ ஷார்ட்னேன், அவ்வளோ ஷார்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிகிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை நான் சொல்ல முடியும், கௌதம் வாஸ்தவன் சார் நம்ம படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு. ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நிறையா. அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாறியன்னு உங்களை சார்ந்ததை தேனீஸ்வரன் நான் படம் முடிச்சதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளா தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. ரொம்ப நன்றிங்க. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயம்தான். ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழை பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி பார்த்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிக்கிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான நிறையா நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழை வந்து கூப்பிட்டோன்னே அதே தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போது அடிக்கடி பேசிட்டு ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிட்டு ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, பொட்டுகள் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையில் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதினா சந்தோஷமாக. எனக்கு ரெண்டு பேருமே சாதாரண மண்ணில் இருந்து புடுங்கி எடுத்துட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணில் இருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் புடுங்கி எடுத்துட்டு இன்னும் சொல்லப்படாத கதை நிறைய வச்சிருக்கான். வினோத் அங்கேருந்து புடுங்கி எடுத்துட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறாங்க. அண்ணனோட நடிப்பு, நெல்சன் சொன்னா, நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்தாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்பது தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படிங்கிறாப்புல. என்ன ஆச்சு அப்படின்னா நழுக்கு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்காது ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்க கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையாகும் ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலேயே அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோ மிதிக்க முடியாது அர்த்தம் இல்லை. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கிறதே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு அண்ணன் நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்கிட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசுகிறான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றா ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அண்ணே, அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிகிட்டே இருக்குங்க. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். யாரும் இருக்காங்க? எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே மாறி ரொம்ப சாரி. ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நினச்சேன். அப்போது மிஸ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு எதுக்க கூப்பிட்றேன். இல்லை நீங்கள் வாங்க படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை நீங்கள் எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறத பேசுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷனல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும்.
அதான் கேட்டேன், ரூமில் சாத்தி வச்சு அளவிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுன்னா அது சின்ன பசங்கள்லாம் பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிச்சு அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டீச்சர் கர்ச்சிப் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை மரம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோளெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருக்க அந்த மாதிரி வந்து டோட்டலா நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலா அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனனாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்த உடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்லாம் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு. ஏன்னா இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காங்க, நம்ம எங்கே புக்கு படிச்சது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேற. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடிச்சோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷனல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம, ஏன்னா அந்த லாரிகள்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு. அப்புறம் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்கிருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிறேன் மேலே. அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் உள்ளதான் உட்காந்துருந்தேன், அதனால உங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடு இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி நிறைய படம் எடுக்கிற மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தேன் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேர் காலி பண்ண போகிறேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. எடுக்க முடியாத பருவமாக இருக்கு, எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சிப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அவரே பார்த்துட்டே இருப்பேன் நம்ம. ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸ்ல யார் இதை எடுத்திருப்பானாலே யாரோ எடுத்திருந்தா கூட நம்மள தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறது இல்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலா நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க. அங்கே பரவாயில்ல, அந்த டீச்சரை உனக்கு ஏற்றவா அந்த இதெல்லாம் கர்ச்சிப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
தேங்க்யூ. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand.